நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இன்னைக்கு வந்து வாரத்தில நாளே நம்ம மார்க்கெட் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்ங்க. அருமையான பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு கிரீன்ல தான் க்ளோஸ் ஆயிருந்தது. அதனால நம்ம மார்க்கெட்லயும் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் 2% மேல நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்சென்டேஜ் இன்னைக்கு ஐடி செக்டார், அதுக்கப்புறம் மெட்டலு நல்ல சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. மிட் கேப்பும், ஸ்மால் கேப்பும் எல்லாமே வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. நம்ம நெறைய ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் வீடியோல. அது எல்லாமே நல்ல ஒரு லோ ரேட்லேருந்து நம்ம வாங்கியதுனால, இன்னைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோலாம் 2.5% மேல நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. நம்ம எப்போதுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையா இருக்கமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையா இருந்தா மட்டும் தான் நம்ம சம்பாரிக்க முடியும். அத மனசுல வச்சுக்கங்க எப்போதுமே. நெறைய முக்கியமான தகவல் இருக்கு இந்த வீடியோல. வீடியோ கன்டினியூவா பாருங்க. நம்ம நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற தகவல் என்னன்னா, இந்தியா நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரோ டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் குடுத்துருக்காங்க. நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ற ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரோ டியூட்டி தான். டாக்ஸே கிடையாது. ஒரு நல்ல விஷயம். இந்த மாரிக்கு நம்ம நெறைய கண்ட்ரி கூட இந்த மாரிக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கானமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பூஸ்ட்டு. நல்ல ஒரு அருமையான ஒரு குரோ ஆகும். இங்க இந்தியால தயாரிச்சு வெளிநாட்டுக்கு நம்ம ஏத்தும்போது, எந்த ஒரு டாக்ஸ் இல்லாம ஏத்தும்போது, நமக்கு வந்து சேல்ஸ் அதிகமாகும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆகிற கம்பெனி எல்லாமே நல்லா குரோ ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டர் மார்ஜின் இருக்கும். சிங்கிள் டிஜிட் வால்யூம் குரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஃப்எம்சிஜி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருக்குங்க. எல்லாருக்குமே தெரியும் அந்த செக்டார் உள்ள ஸ்டாக் எல்லாருக்குமே. அதனால எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம தான் இருக்கு. பார்ப்போம் 2026ல இந்த செக்டார் பூம் ஆகுதான்னு பார்க்கலாம். அடுத்து வந்து ஐஃபோன் தயாரிக்கிற அந்த Foxconn கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 30,000 பேருக்கு வேலை குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, வுமனு இந்த 19 வயசுலேருந்து 21 வயசு உள்ளவங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் வந்து நல்ல ஒரு பூஸ்ட்டா இருக்கும். நெறைய பேருக்கு வேலை கிடைச்சுன்னா, நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கும். இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். நல்ல சேல்ஸும் கூட ஆகும். இந்த மாரி எஃப்எம்சிஜி செக்டார்ல நல்ல ஒரு சேல்ஸ் கூட ஆகும். பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆர்பிஎன்எல், ஜூபிட்டர் வகான் இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஹிண்டால்கோ, வேதாந்தா இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெட்டல் செக்டார் எல்லாமே நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. எல்லாருக்குமே தெரியும். நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருண் பேவரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 675 சொல்லிட்டு அவங்க கால் குடுத்துருக்காங்க. பை ரேட்டிங் குடுத்துருக்காங்க சிட்டி. இன்னைக்கு வருண் பேவரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான தகவல் இருக்குங்க. அவங்க சவுத் ஆப்பிரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வாங்கியிருக்காங்க. 1118 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸு. வருண் பேவரேஜ் ஒரு நல்ல ஸ்டாக் தான். என்ன ஒரு வேல்யூவேஷன் ஹைல இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு தகவல். கான்கார்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 139 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ரயில்வே கான்ட்ராக்ட். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அப்பர் சர்க்யூட். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் வந்து மேனுஃபேக்சரர் ஒரு கம்பெனி. ஒரு பென்னி ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே கான்ட்ராக்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஸ்டாக் இன்னைக்கு ஒரு 2% மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது ஒரு பெரிய ஆர்டர்ன்னு சொல்லலாம். 4,900 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. திலீப்கா பில்ட்கான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இபிசி கான்ட்ராக்ட் சோலாரு 1363 மெகாவாட் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸ்டாக் இன்னைக்கு 4% மேல அப் மூவ்ங்க. இந்த ஸ்டாக்குக்கு அடிக்கடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பழைய வீடியோல பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜூபிட்டர் வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு 10% சொல்லியிருக்காங்க. ஆனா, இப்ப கரண்ட்டா பார்க்கும்போது 14% மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது முக்கியமான காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேக்க வந்து வாங்கியிருக்காங்க. இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்ட்ரென்திங் புரமோட்டர் ஓனர்ஷிப் அண்ட் ரீஇன்ஃபோர்சிங் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரமோட்டர் வாங்கியிருக்காங்க. அந்த டேட்டா வந்துச்சுன்னா, நான் வந்து வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கிய பங்குகள், அப்புறம் டிஐஎஃப்ஐ வாங்கிய பங்குன்னு சொல்லிட்டு நெறைய வீடியோ போட்டுருக்கோம். போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிம்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் தெரியும் எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இவங்க ஒரு பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேன்ஷன் பண்றாங்க. அடுத்தது அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அப்பர் சர்க்கிள்னு போட்டுருக்காங்க. இவங்க டிஃபென்ஸ் கம்பெனி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஓ மூலம் ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் அந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, போர்த்திஸ் ஹெல்த் கேர். இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎம்ஐ ஹெல்த் கேர் ஸ்டாக்க வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு 100% இந்த கம்பெனிய வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, போர்த்திஸ் ஹெல்த் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அடுத்தது டாடா மோட்டார்ஸு. முக்கியமான நியூஸு. எல்லாருக்கும் ஹைலி போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ங்க 2 இருக்குங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல வந்து நொமுரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க.
டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, குழிக்குள்ள தான் படுத்து கிடக்குங்க. அத எந்திரிச்சு யாராச்சும் வெளியில எடுத்து விட்டா நல்லாருக்கும். பார்ப்போம் வெளியில வருதான்னு பார்க்கலாம். இன்னைக்கு கூட 2% என்னமோ மேல போயிட்டுருக்கு. பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது நமக்கு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லப்போனா, ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 91.50 இருந்தது. எல்லாருக்குமே தெரியும் டாலருக்கு நிகரா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2 கம்மியா இருக்கு. ஒரு நல்ல விஷயம். ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ரூ. 85 வந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க. இப்ப ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமா, ஒரு நல்ல நியூஸ் தான் சொல்லலாம் அது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்க நெறைய ஸ்டாக்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. எல்லாருக்குமே தெரியும். ஸ்கை கோல்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன்டெல் அந்த மாரி ஸ்டாக்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. குரோ வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டே தாங்க இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு நமக்கு போயிருச்சு. ஆமா. ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா மட்டும் தான் இனிமே நம்ம வந்து அத பார்க்கணுங்க. பாருங்க குரோலாம் வந்து 4%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன்டெல் ஒரு 4%. ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நண்பர்கள் நெறைய பேர் கேட்டது. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு 6% மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்த்தா தெரியும். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து தான் அந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மூவிங் குடுத்துட்டு இருக்கு. நெறைய ஸ்டாக்குங்க. அதுக்கப்புறம் மோசிப்பு, ஜாக்லின் ப்ரீபெய்டு, மைண்ட்டெக் இந்த மாரி ஸ்டாக் எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா, இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்துருக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸுங்க. நிப்பான் சில்வர் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. போயிட்டே இருக்குங்க சார்ட்டுக்கு. இங்க காமிக்கிறேன். இங்க பாருங்க. நிப்பான் சில்வர் கன்டினியூவா ஏறிக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு. 4%க்கு மேல இங்க பாருங்க. போயிட்டே இருக்கு. வீக்லி சார்ட் நம்ம இங்க தான் பார்த்துருந்தோம். யாருக்காச்சும் இந்த ஏரியால பார்த்துருந்தோம். நான் கொஞ்சோட கீழ வந்தா வாங்கலாம்னு பார்த்தேன். அது அதுக்கப்புறம் நமக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிருச்சுங்க மேல. கோல்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1%க்கு மேலங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான பெர்ஃபார்மன்ஸு. நம்ம போர்ட்ஃபோலியோவும் அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் பார்க்குறீங்க நம்ம வீடியோவ. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே போற போக்குல லைக் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப பொறுமையா இருங்க. பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணா நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நன்றி நண்பர்களே.